ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த சிறப்பு ஜெப நேரத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு குறிப்பாக நாம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நம் கண்களை தேவன் திறந்து வரும்படி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள் நிறையா இருக்காங்க. எஸ், ஏன்னா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் புக். தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் காடு. இது சூப்பர் நேச்சுரல் புக்கு. இது உலக பிரகாரமாக வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் தான் வெளிச்சம் போட்டு காமிக்கணும். அதற்கு அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அநேக வெளிப்பாடுகளை அவங்களை நிரப்பும் பொழுது அதில் இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், வெளிப்பாடுகளால் அவங்களை தேவன் நிரப்பி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சொந்தரிக்கும்படி செய்யலாங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அதனால தான் 119 சங்கீதத்தில் 18 பாருங்க, வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்படி நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புறீங்க? ஏனென்றால் இந்த வேதம் தான் நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகள். இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அறிய தான் பாருங்க நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம் எல்லாமே. ஆகவே நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் அப்பா, இந்த வேதத்தில் உள்ள உடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் அறியும்படி எங்கள் கண்களை திறந்து விடுங்கப்பா. எவ்வளவோ பெரிய பெரிய ரகசியங்களை வைத்திருக்கிறீரே, அது உண்மை நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு மட்டும் நீர் கொடுக்கிறீரே. இதையெல்லாம் ஆண்டவரே இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. மனக்கண்கள் திறக்கப்பட இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ளும்படி அவங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஏதோ வாழ்ந்தோம் ஏனோ போனோம் என்றாமல் ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக தேவனை ஏற்றுக்கொண்டவன் ஒரு வெற்றியான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். அதை நான் இந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும், சொந்தரிக்க முடியுங்கிறதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி நேர் உதவி செய்வீராக. பேருக்கான கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்ந்து அப்பா உண்மை கஷ்டப்படுத்தாமல், உமக்கு உண்மை இல்லாமல், உண்மை மகிமைப்படுத்தாமல் ஆண்டவரை இன்றைக்கு அவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார், எப்பேற்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட கிருபையுள்ள தேவன் நம் தேவன், எப்பேற்பட்ட இம்மையும் மறுமையிலும் ஆசீர்வாதங்கள் இருக்குங்கிறதை அறிந்து உண்மை மகிமைப்படுத்தும்படியான வாழ்வு வாழட்டும். இந்த உலகத்திற்கு ஒளியாக, உப்பாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதையா என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் எப்படி ஆசீர்வதிச்சிட்டீங்க. அடுத்த முறை பைபிள் படிக்கும் போது அநேக விஷயங்களுக்கு வெளிப்படுத்த போறீங்க. நன்றி இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.